தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் என்ன செய்வார்களாம்? தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசிப்பார்களாம், உள்ளே போவார்களாம். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். பாவங்களின் நிமித்தமாக நமக்கு வரும் தடைகள், நாம் செய்கிற பாவங்கள் எப்படி நமக்கு தடையாக வந்து நிற்கிறது, நம் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் எப்படி நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது, எப்படி நம்முடைய சுகத்தை அது நமக்கு தடுக்கிறது என்பதை குறித்து சில காரியங்களை நான் வேதத்தின் அடிப்படையில் இருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற பாவங்கள் நமக்கு நன்மையை வரவிடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி பலவித தீமையான காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறது. நாம் இல்லாட்டா தீமைகளை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறது. இதற்கு வேதத்தில் எங்கேயாகிலும் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. அதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அந்தந்த காலத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுகிறவர், மழையை பெய்ய பண்ணி தேசத்திலே விளைச்சலை கொடுக்கிற தேவன். ஆனால் அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தேசத்திலே வருகிற மழையையே தடுத்து நிறுத்தி விட்டதாம். தேசத்தினுடைய நன்மைகள், தேசம் நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடி, தேசத்திற்கு ஆசீர்வாதம் வர முடியாதபடி அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் வானத்தை அடைக்கிற அளவுக்கு வீரியம் பெற்றதாக இருந்ததாம். கவனிக்கணும், நீங்கள் வேத வசனத்தை கவனித்து பாருங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய இருதயத்தையே கல்லாக்குகிற அளவுக்கு மனுஷனுடைய பாவம் வீரியம் மிகுந்தது, அது வல்லமை பெற்றது. அதனால் பாவம் என்பது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒருவேளை நான் அறிந்திருக்கிற என்னுடைய அறிவின்படி இன்றைய தற்கால கிறிஸ்தவம் பாவத்தை குறித்த சரியான தெளிவில்லாமல் இருக்கிறது. பாவத்தின் வல்லமையை இன்றைய கிறிஸ்தவத்திற்கு சரியாக எடுத்து உரைக்கிற கர்த்தருடையவர்கள் இல்லாமல் போய்விட்டார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே எனக்கு உண்டு. அது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அது பாவத்தினுடைய தன்மை அது வெளிப்படுத்தாமல் போகவே போகாது. சமீப காலமாக உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு வைரஸ் கொரோனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்களுக்கே தெரியாது அந்த வைரஸ் வந்த நேரத்தில் சொன்னாங்க, நீங்கள் லிஃப்ட்டை தொடனா விட இப்படி நீங்கள் டச் பண்ணக்கூடாது, இப்படி தொடுங்கன்னாங்க. மூக்கை நீங்கள் தொடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கீப்பப் பண்ணணும், எப்போவுமே கையை நீங்கள் கழுவிக்கிட்டே இருக்கணும். அப்படி அவ்வளவு சுத்த பத்தமாக இருந்தால் கூட நிறைய பேர் வீட்டில் பாருங்கள், கெஸ்ட் வந்தவங்கள வீட்டுக்குள்ளேயே விடலை தெரியுமா? சிட்டிலலாம் வீட்டுக்குள்ளேயே விடலை. வீட்டை விட்டு மேலே நின்று பேசுவாங்க கெஸ்ட்டுகிட்ட, கீழே நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் வாங்க. அப்படி நிறைய ஃபேமிலி அனுப்புனதை எனக்கு தெரியும். அப்படி நிறைய குடும்பத்தார் அனுப்புனது என்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் அவங்களெலாம் யாரையும் உள்ள சேர்க்கல பிரதர். அந்த டைமில் அவ்வளவு கஷ்டம். எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா கேட்டில் ஒரு பக்கெட் தொங்கிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு கவர் தொங்கிக்கிட்டே இருக்கும் பால் எடுக்கிறதுக்கு, மற்ற காரியங்கள் எடுக்கிறதுக்கு. நான் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஒரு மளிகை கடைக்காரர் ஒரு பக்கெட்டில் தண்ணியில் மஞ்சள் கரைச்சி வச்சுருந்தார். யாராவது காசு கொடுத்தா உடனே என்ன செய்வார்னா, அவர் கையில் வாங்க மாட்டார், ஒரு கிளிப்பு போட்டு நூல் கட்டி வச்சுருப்பார். அந்த கிளிப்பை மாட்டிட்டு அந்த ரூபா நோட்டை மஞ்சள் துணியில் போட்டு அலசி அதுக்கப்புறம் எடுத்து வச்சார். ஏன்னா எப்படியாவது வந்துருமோ.
எப்படியாவது வந்துருமோ, அவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், அவ்வளவு அவேர்னஸ் இருந்தாலும், கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையுமே அந்த கொரோனா வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹலோ சொல்லிட்டு தான் போச்சு. நாம் அதை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, அது நம்மளை வந்து பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு போச்சு. ஒரு சிலருக்கு மேலே அந்த கொரோனாவுக்கு ரொம்ப பாசம் ஓவர், அதனால நீ வந்துரு நீ கூட்டிகிட்டு போச்சு. நம்ம மேலெல்லாம் அதுக்கு கொஞ்சம் பாசம் குறைவு, அதனால சரி அப்புறமா கவனிச்சுக்கிறேன், இப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு ஹலோ சொல்லாமல் இருந்துச்சா? சொல்லிட்டு போச்சு. கண்ணுக்கு தெரியாத சாதாரண ஒரு கிருமி உள்ளே வரும்போது அது அந்த மனிதனை அந்த பாடுபடுத்துகிறது, அந்த மனிதனுக்குள் அவ்வளவு விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. பாவம் அதைவிட கொடியது. அது உள்ள வந்ததுன்னா, நாம் அந்த பாவத்தை தொட்டுட்டோம் அப்படின்னா அது சாதாரணமாக போகாது. அந்த பாவத்தை தொட்ட உடனே அந்த பாவம் எந்த விளைவையும் உண்டு பண்ணாமல் சாதாரணமாக உள்ள தங்கி இருந்துட்டு போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த மனிதன் பாவம் செய்கிறானோ, இல்லைன்னா யார் பாவத்தை தொடுகிறார்களோ, இல்லைன்னா யார் பாவத்தை பயில் காட்டி அழைக்கிறார்களோ, யார் தங்களுக்குள் பாவத்தை அனுமதிக்கிறார்களோ, அந்த பாவம் அதற்குரிய விளைவுகளை அந்த மனிதனுக்கு பரிசாக கொடுக்கிறது. அந்த விளைவு என்ன தெரியுமா? அந்த மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அது அடைத்து போடுகிறது. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் செழிப்படைய வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து சுதந்தரித்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த பாவம் தடுத்து நிறுத்துகிறது. ஆண்டவர் வேதனையோடு புலம்புகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்களே, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்களே. இந்த ஜனங்கிட்ட நான் என்ன கேட்டேன்? இந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து எடுக்கிறார்கள், அந்த பொன்னையும் பொருளையும் நான் கேட்டேனா? என்கிட்ட கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு நான் கேட்குறேனா? இல்லை உன் முடியை கொடுத்துரு, உன் உடம்பை கொடுத்துரு நான் கேட்குறேனா? எதையுமே கேட்கலையே. இந்த ஜனங்கிட்ட கேட்கறது நீ பரிசுத்தமாறுன்னு சொல்கிறேன். அதுக்கு கூட இந்த ஜனங்களுக்கு மனம். நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் மட்டும் நம்மகிட்ட ஸ்ட்ரிக்டாக வந்து, நீ எப்போல்லாம் என் சன்னிதானத்துக்கு வர்றியோ அப்போல்லாம் நீ 10,000 ரூபாய் கொடுத்தா தான் என்கிட்ட வரணும்னு நீ கேட்டிருந்தா நம்ம நிலைமை என்ன? கேட்குறாரா? கேட்கறது இல்லை. கர்த்தர் கேட்குற ஒரே ஒரு காரியம், நான் பரிசுத்த, நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்த மனுஷர்களாக இருக்க கடவீர்கள். நீ பரிசுத்தமா இரு நீ சொல்றார். அதை கூட நம்மளால செய்ய முடியலன்னா நமக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கும். அப்போ நான் உங்களுக்குன்னு சொல்ல, நமக்குன்னு என்னையும் சேர்த்தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை கூட நம்மளால செய்ய முடியலன்னா நம்மகிட்ட இருக்க எதையுமே கேட்கல. ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உனக்கு என்ன வேணும் நான் தரேன். உண்மையிலே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல முடியும். சில நேரங்களில் நாம ஜெபிக்காததை கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? நம்ம அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அந்த விஷயங்களை நமக்கு தந்திருப்பார். ஏன்? நமக்கு அது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தூங்கும்போது நம்முடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது, இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அவரே நமக்காக விண்ணப்பம் பண்ணி நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற எதையுமே அவர் கேட்கல. நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியங்களை தாங்குகிறோம், ஏழைகளை தாங்குகிறோம், மற்றவங்க, இதெல்லாம் அவர் மேல வச்சிருக்கிற அன்புனால நாம செய்கிற காரியங்கள். ஆனா அவர் நம்மகிட்ட எதையும் பிடுங்கிறது இல்லை. நீ கட்டாயம் கொடுத்ததாகணும் எதையும் கேட்கறது இல்லை. அவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணு, நீ பரிசுத்தமாற, நீ எனக்கேற்ற பரிசுத்தமாற. உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணும் குற்றமற்றதா இருக்கட்டுமே. உன் சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள், உன் ஆவியை பரிசுத்தமாய் வைத்துக்கொள், உன்னுடைய ஆத்துமாவை நீ பரிசுத்தமாய் வைத்துக்கொள். அதற்கு இன்றைக்கு மனிதனுக்கு மனம் இல்லை. மனிதனிடமும் நடிக்கிறான் நல்லவன் போல, பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி போல தேவனிடமும் நடித்து கொண்டிருக்கிறான். நான் சூப்பரா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவர் பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டோம்னா நமக்கு விளங்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம்
5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவ மனுஷனாகிய யோசுவா தேவனுடைய இருதயத்தை அறிந்தவனாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுவதை நாம் இங்கு பார்க்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ யோசுவா முதலாவது சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நீங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். மொட்டையாக சொல்லவே இல்லை. அவன் யோசுவா சொல்லுகிற முதலாவது, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்போ இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி கொண்டால், பரிசுத்தத்திற்கு பின்பு கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் அருளி செய்கிற நன்மைகள் எல்லாம் நம்மை தேடி வருகிறதாக இருக்கிறது. ஒரு மனிதன் பரிசுத்தப்படுத்தப்படாத வரைக்கும், அவன் தன்னை பரிசுத்தத்திற்காக ஒப்பு கொடுக்காத வரைக்கும் கர்த்தருடைய நன்மைகள் வெயிட்டிங்லே இருக்குது. அது பார்த்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் டேனியலுக்கு சொந்தம் தான். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நன்மைகள் தான். நமக்கான நன்மைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இனிமே ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லா நன்மைகளையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பி இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்தில் கவனிச்சு பாருங்க, முதல்ல மனுஷனை படைச்சிட்டு மனுஷனுக்கு என்னென்ன வேணும்னு அப்புறம் படைத்தாரா? இல்ல, முதல்ல மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார். அதற்கு பின்புதான் மனிதனை படைத்தார். மனிதனை படைச்சிட்டு சொன்னார், எல்லாத்தையும் உனக்கு நான் படைத்து வைத்திருக்கிறேன், இவைகளெல்லாம் நீ ஆண்டுகொள் என்று சொன்னார். இவைகளை நீ ஆண்டு அனுபவி, நீ சந்தோஷமாயிரு, நீ ஆசீர்வாதமாயிரு என்று சொன்னார். அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்புவதற்கு முன்னமே, நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் எங்கேயோ போய் தேடி பிடிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம கையில கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்குள்ள வரணும்னு போராடுது. நம்முடைய தலைமையில வந்து இறங்கணும்னு போராடுது. நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரணும், நம்முடைய சந்ததிக்குள்ள வரணும்னு ஆசீர்வாதங்கள் போராடுது. ஆனால் நம்மளை சுற்றி ஒரு கோட்டை இருக்கிறது. இல்லைன்னா நம்ம காம்பவுண்ட்ல ஒரு கேட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த கேட்டு ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அந்த நன்மைகள், அந்த கிருபைகள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த மதில்கள் மேல மோதுகிறது. எப்படியாவது உடைச்சிடணும், எப்படியாவது உடைச்சிட்டு எப்படியாவது இந்த நன்மைகள்லாம் எப்படியாவது என் பிள்ளைக்குள்ள போயிடணும், கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள போயிடணும். நீ இந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விடுதலை, சுகம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் நமக்குள்ளே வருவதற்கு, இல்லைன்னா நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வருவதற்கு தீவிரமாய் போராடி கொண்டிருக்கிறது. ஆனா நம்மகிட்ட இருக்கிற பாவம் அவைகளை உள்ளே விடாதபடிக்கு பெரிய இரும்பு கோட்டையாக நின்று அவைகள் உள்ளே வர முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தை என்னைக்கு நம்ம உடைக்கிறோமோ அன்றைக்கு அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். என் வார்த்தை எனக்கு கவனிக்கணும். நாம் அதை தேடி போறதில்லை, அவைகள் நம்மை தேடி வரும். நாம் இருக்கிற இடத்துக்கு வரும், கூரை பிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும், நம்ம பாக்கெட் நிரம்பும், நம்முடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சிந்தனைகள்லாம் நிறைவேறுகிறத பார்க்கலாம். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அவைகள்லாம் நிறைவேறும். நமக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்படும். யாரும் நம்மளை தடை செய்ய முடியாது. கர்த்தர் அருளி செய்கிற நன்மைகளினாலே நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஊழியமும் திருப்தி அடைந்திருப்போம். அதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாத கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள். ஆனால் அந்த பாவம் என்ன செய்தா? தடை செய்கிறது. அதனால தான் யோசுவா சொல்லுகிறான், அந்த தடையை நீ உடைச்சிரு, இன்னைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். உனக்கு கர்த்தர் அற்புதம் வச்சிருக்கிறாரு, நாளைக்கு அந்த அற்புதங்களை உனக்கு செய்வா. அந்த அற்புதங்கள் நாளைக்கு உனக்கு வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே, பரிசுத்தம் வரும் முன்னே, ஆசீர்வாதம் வரும் பின்னே. பரிசுத்தம் இல்லாத இடத்திற்கு ஆசீர்வாதம் வராது. பரிசுத்தம் இல்லாத இடத்திற்கு நன்மைகள் வராது. யார் ஒருவர் பரிசுத்தத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கவில்லையோ, யார் பரிசுத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லையோ, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியங்களை இழக்கிறார்கள்.
பாக்கியங்களை இழந்து அவர்கள் வெறுமையாக மாறுகிறார்கள். வேதத்தில் இருந்து சில உதாரணங்களை நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது யோசுவாவின் புஸ்தகம், நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 6வது அதிகாரம் 7வது அதிகாரம். 6வது அதிகாரத்திலே எரிகோ என்கிற பட்டணத்தின் மேல் நடந்த யுத்தத்தை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எரிகோ மதில் பெரியதாக இருந்தது, பலமுள்ளதாக இருந்தது, அரணிப்பானவைகளாக இருந்தது. இந்த எரிகோ மதிலானது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு தடையாக நின்று கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்து நிறுத்துகிறதாக இருந்தது. இந்த எரிகோ கோட்டையை அவர்கள் உடைக்க வேண்டும், எரிகோவை பிடிக்க வேண்டும், எரிகோவை தாண்டி அவர்கள் போக வேண்டும். அவர்களுடைய வழியிலே இது நடுவாக நின்று கொண்டிருந்தது இந்த எரிகோ என்கிற பட்டணம். நல்லா கவனிக்கணும், எரிகோ என்கிற பட்டணம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள், இந்த எரிகோவை எப்படி தாண்டி போவது? கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் பட்டயத்தை எடுக்க வேண்டாம், நீங்கள் கடப்பாறை எடுக்க வேண்டாம், சம்மட்டி எடுக்க வேண்டாம், மதிலை நீங்கள் இடிக்க வேண்டாம். நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? 6 நாட்கள் இந்த எரிகோ மதிலை அமைதியாக ஒரு தடவை சுற்றி வர வேண்டும். ஆண்டவர் சொன்னது 6 நாட்கள் ஒரு தடவை அமைதியாக, ஒரு பேச்சு கூட வாயிலிருந்து வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். பைபிள் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே செய்தார்களா? எத்தனை லட்சம் பேர்? 6 லட்சம் பேரும் மோசேன்ற ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மதில், அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வர்ற வரைக்கும் வாயவே திறக்கலையா ஒருத்தர் கூட. இஸ்ரவேல் ஜனங்கள் கிரேட்டா இல்லையா? ஆனால் மோசே காலத்தில் அப்படி இல்லை. மோசே காலத்தில் மோசே சொன்னதுக்கு யாரும் கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் யோசுவா காலத்தில் பாருங்கள் எப்படி வச்சிருக்கிறான், நீ மிலிட்ரி மாதிரி இருந்து நடத்துக்கிறான் அந்த ஜனங்களை, அவ்வளோ கரெக்டாக வச்சிருக்கிறான். ஜனங்களும் யோசுவா சொல்லுக்கு அப்படி கீழ்ப்படுகிறாங்க. சொன்னான் ரவுண்ட் அடிக்கணும், சுத்தணும் எரிகோ மதியில். ஆனால் ஒரு பேச்சு கூட உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. 6 நாள் சுற்றணும். ஒரு நாள் நம்ம கண்ணை மூட்டிட்டு சுற்றிடலாம், பல்ல கடிச்சிக்கிட்டு சுற்றிடலாம். ஆனால் 6 நாளும் பேசாமலே சுத்த முடியுமா? நம்மளால? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. 7வது நாள் 7 தடவை சுத்த சொன்னார். 6 தடவை சுத்தும் போது பேசாம இருக்கணும். யோசித்து பாருங்க, 7வது தடவை சுத்தும் போது ஆர்ப்பரியுங்கள், எரிகோ மதில் விழுந்தது. அப்ப யோசுவா சொன்னா, இந்த பட்டணமும் இதுல உள்ள எல்லாம் கர்த்தருக்கு சாபத்தீடானது. எல்லாத்துலேயும் சாபம் இருக்கு மவனை, யாரும் எதையும் தொடக்கூடாது, எல்லாத்தையும் அக்னினால சுட்டறிங்க. கோல்டு கிடைக்குதா, இது கிடைக்குதா, கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு கொண்டு வந்துடுங்க, அதெல்லாம் கர்த்தருக்கு உரியது. மற்ற எல்லாத்துலேயும் சாபம் இருக்குது, யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னான். ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதில் எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் தங்கத்தையும் பணத்தையும் பார்த்த உடனே கீழ்ப்படிதலெல்லாம் காற்றுல பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வேலை ஆகலை. அந்த சாபம் சொன்னான் பாருங்க, எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டு இந்த பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். இந்த பட்டணத்திற்காக அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனை சாக கொடுப்பான். அதற்கான வாசல்களை வைக்கும்போது தன்னுடைய இளைய குமாரனை, அந்த அளவுக்கு சாபம் அந்த பட்டணத்தில். அதில் ஒருத்தன் இருந்தான், ஆகான் அப்படின்ற ஒருத்தன். உள்ளே போகும்போது எல்லாரும் பாபிலோனிய சால்வைகளை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். தங்கம் கிடச்சிதுன்னா அதை பத்திரமா எடுத்து கர்த்தருடைய பொக்கிஷத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இவனுக்கு மாத்திரம் கொஞ்சம் ஆசை, இவனுக்கு மாத்திரம் கொஞ்சம் உள்ள, அந்த சால்வை எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பொன் பாலம் எவ்வளவு பெருசாக இருக்குது, இது எவ்வளவு வேல்யூ தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவன் மனைவிக்கு தெரியுமோ தெரியாதோ, அவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியாதோ, யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்தான். தன்னுடைய வீட்டுக்குள்ள மணலை பூமியை தோண்டி உள்ளே வச்சு புதைச்சிட்டு ஜெபம் பண்ண போயிட்டான். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, இவனும் கூட சேர்ந்து பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இவனு எல்லாரோட சேர்ந்து சொல்லிட்டான். அடுத்தது ஒரு சின்ன பட்டணம், ஆயி பட்டணம், அது மேலே யுத்தத்துக்கு போகணும். நல்லா கவனிங்க, பாவம் உள்ள புதைஞ்சிருக்கு. பாவத்தை அவன் கை நீட்டி தொடும்போது அந்த பாவம் மினுமினுப்பாய் தோன்றினது, பளபளப்பாய் இருந்தது. தன்னுடைய கோர முகத்தை அது காண்பிக்கவில்லை, தன்னுடைய ஒரிஜினல் ஃபேஸை பாவம் காண்பிக்கலை.
பளபளப்பா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் பிழைக்க தெரியாதவர்கள், நான் தான் பிழைக்க தெரிந்தவன். எடுத்துக்கொண்டான், உள்ள வச்சான். உள்ள வைக்கும் போதும் பாவம் அமைதியா இருந்தது. மணல் போட்டு மூடினான், சாப்பிட்டான், தூங்கினான், எழுந்தான். சில நாட்கள் ஓடினது, பாவம் அமைதியாக இருந்தது. எந்த வேலையும் செய்யல, பாவம் அமைதியா இருந்துச்சு. ஆயி பட்டணத்து மேல யுத்தம் பண்ண போகணும் சொல்றாங்க. அது சின்ன பட்டணம், கொஞ்சம் பேர் போனா போதும். அங்க போனாங்க. முதல் தோல்வி யோசுவாவுக்கு. நான் யோசுவா பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். மோசே காலத்துல கூட தேவனுடைய மனுஷனாகிய மோசே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தான். ஜனங்கள்கிட்ட இருந்து சந்தித்தானா, நிறைய பிரச்சனைகளை சந்தித்தான். ஆனா யோசுவா ஒரு பிரச்சனையும் சந்திக்கல ஜனங்கள்கிட்ட. அவ்வளோ பெரிய யோசுவாவை ஒரு முதல் முறைய ஒரு தோல்வி. யோசுவா தன்னுடைய தலையின் மேலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு முகங்குப்புற விழுந்து கிடந்து புலம்புகிற அளவுக்கு அந்த ஆகானுடைய பாவம் மாற்றிவிட்டது. த கிரேட் ஜோஷுவா, மிகப்பெரிய ஜோஷுவா. அந்த மிகப்பெரிய யோசுவாவை முகங்குப்புற தள்ளினது அந்த பாவம். ஆனா யோசுவா செய்த பாவம் அல்ல. அவன் மண்ணை தன் மேலே வாரி போட்டு கொள்ளுகிறான், புலம்புகிறான், ஒப்பாரி வைக்கிறான். இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று கதறுகிறான். தேவன் எங்களை கைவிட்டாரே என்று கதறுகிறான். கர்த்தர் அவர்களை விட்டு வெளியே புறப்பட்டு போனார். ஒருவன் செய்த ஒரு காரியம் யாருக்கும் தெரியாது. திரும்ப சொல்றேன், ஆகானுடைய மனைவிக்கு அது தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆனா நிச்சயமா ஆகானுக்கு கூட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போட்டு கொடுத்துருப்பான் யோசுவாட்ட. யாருக்கும் தெரியாது. உள்ள புதைச்சி வச்சிருக்கிறான் கூடாரத்திற்குள்ள. அதனுடைய விளைவு பயங்கரமாய் இருந்த. இஸ்ரவேல்ல நிறைய பேர் அந்த யுத்தத்தில் செத்து போனாங்க. தேவனுடைய மனுஷனை முகங்குப்புற தள்ளிட்டு கர்த்தர் இறங்கி வந்தார். ஏன்பா முகங்குப்புற விழுந்து கிடக்கிற? நாங்கள் தோத்துட்டோமே ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தீரே, நாங்கள்லாம் உம்முடைய பிள்ளைகள் தானே, எங்களை தெரிந்து கொண்டீரே, நாங்கள்லாம் உம்முடைய ஜனம் அல்லவா? எல்லாரும் எங்களை பார்த்து பயப்படுறாங்க, எல்லாரும் எங்களை பார்த்து கிறிஸ்தவங்கன்றாங்க, எல்லாரும் எங்களை பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டின்னு சொல்றாங்களே, நாங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆள், இப்ப தோத்துட்டோமே, இனிமே நாங்க எங்க முகத்தை எங்க கொண்டு வச்சுப்போம், என்ன செய்ய போறோம்? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் உங்ககிட்ட பாவம் இல்லையா? உங்ககிட்ட அக்கிரமம் இல்லையா? ஒளிச்சு வைக்கலையா? உள்ள யோசுவா திளைத்து போகிறான். ஐயா, நாம வச்சிருக்கிறது நமக்கு தெரியாது. நாம தேவ சமூகத்திற்கு போனா மட்டும்தான், அவர் காட்டினா மட்டும்தான் நமக்கு தெரியும். நாம நினைச்சிட்டு இருப்போம், இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் தப்பா, யாருக்கும் தெரியாது நம்ம செய்யறது. ஏன்னா உள்ள புதைச்சு வச்சிருக்கிறோம், மூடி வச்சிருக்கிறோம், யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னொருத்தருடைய கண்ணதை பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்க நீல எந்த மீட்டிங்க்கு போனாலும் 21 நாள்ல 210 நாள் உபவாசம் போட்டாலும் நடக்காது. அதை சுத்திகரிக்காத வரைக்கும் நடக்காது. அந்த பாவத்தை உங்களை விட்டு நிக்கிரகம் பண்ணாத வரைக்கும் நடக்காது. கர்த்தர் சொன்னார், இனி நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். அந்த பாவத்தை நீங்க நிக்கிரகம் பண்ணாத வரைக்கும் நான் உங்ககிட்ட இருக்க முடியாது. ஏன்னா அந்த பாவம் நாறுது, அந்த பாவம் அசுத்தமா இருக்கு, அந்த பாவம் என்னை வெளியே துரத்துகிறது. நீங்க சொல்லலாம், அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ வாக்கு பண்ணி இருக்கிறீரே. சபையை விட்டே ஆண்டவர் வெளியே தான் நிற்கிறார். தெரியுமா உங்களுக்கு? லவோதிக்கேயா சபையில பரிதாபமாக சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், யாராவது கதவை தரங்களா எனக்கு, நான் உள்ள வரேன். ஏன் ஆண்டவரே உள்ள வரல? உள்ளுக்குள்ள எல்லாம் பாவமா இருக்கு. எசேக்கியேல் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்காமல் போனார்கள். ஊழியக்காரன் பிரசங்க பீடத்தில் பரிசுத்தம் என்றால் எது, பாவம் என்றால் எது, பாவம் தேவனாலே அருவருக்கப்படுகிறது காண்பிக்காமல் போனான். சபை தீட்டுப்படுவதற்கு இன்றைய பிரசங்க பீடங்கள் தாராளமாக இடம் கொடுக்கிறது. பாவத்தின் மேலே வெகு கோபமாக பற்றி எரிகிற கர்த்தருடைய தீர்க்கர்கள் இன்றைக்கு இல்லை. பாவத்தை பிசாசை போல பார்த்து கோபமாக கடிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய ஊழியர்கள் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான், தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறான், யாராவது பாவம் செய்தா தனியா போய் பேசாத, பூசி முழுவாத, அவங்கள கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள். அப்ப எல்லாருக்கும் பயம் உண்டாகும். இன்னைக்கு போயிருவானோ,
சபை விட்டு போயிடுவாங்களோ, மீட்டிங்கு வரமாட்டாங்களோ, ஏன் சபையை விட்டு போனா அந்த ஆத்மா நரகம் போயிருமேன்ற அக்கறைனாலேயா? துட்டு போயிருமே, தசமபாகம் போயிருமே, காணிக்க போயிருமே. ஐயா உன் நோக்கம் என்ன? ஆத்மாவை பரலோகம் கொண்டு போறதா, இல்ல பணத்தை பெட்டியை நிரப்புறதா? பெட்டியை நிரப்புறதுக்கு கொள்ளையடிக்க போலாம், இல்ல வேலை செய்ய போலாம், வேற என்ன வேணாலும் செய்யலாமே. அதுக்கு இயேசுவின் நாமமா கிடைச்சது? நோ. கர்த்தருடைய கூடாரங்கள் பரிசுத்தமுள்ள கூடாரங்கள். கர்த்தருடைய கூடாரங்களுக்குள் அசுத்தத்திற்கு வேலை இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், பாவிகள் நீதிமான்களுடைய சபையில முடியாது, நிற்க கூடாது. நம்ம கிட்ட பாவம் செய்ய வந்து உட்காரக்கூடாது. அப்படியே ஆசைப்பட்டு உட்கார்ந்தா ஒன்று பச்சிப்பு இல்லைன்னா ரெட்சிப்பு. ஒன்று நம்ம கூட சேர்ந்து ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா இந்த கூட்டம் நமக்கு செட் ஆகாது, இந்த மீட்டிங் நமக்கு செட் ஆகாது, இந்த ஐயா நமக்கு செட் ஆக மாட்டார்னு தலை தெறிக்க ஓடணும். சொல்லிட்டார், நான் இருக்க மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, நீங்க பாட்டு பாடிக்கங்க, நீங்க வொர்ஷிப் பண்ணிக்கங்க, நீங்க மெசேஜ் கொடுத்துக்கங்க, நீங்க அக்கினி இறங்குதுன்னு சொல்லுங்க. பாவம் இந்த ஜனங்களை கையை தட்டுனா எல்லாம் கையை தட்டி லபதீபோன்னு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கும். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, பட் ஐ வாண்ட் பி தேர். நாங்க இருக்க போறது இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். உங்களை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை நான் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு. உங்களை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாமே, நீங்க பாட்டு பாடலாமே, நீங்க எல்லாம் செய்யலாமே. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நாங்க வரமாட்டேன். நான் அங்க வரணும்னா ஒரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுதான், பரிசுத்தமாறு, பாவத்தை நிக்கிரகம் பண்ணு, உன் பாளையத்தை நீ சுத்தப்படுத்து. உன் பாளையத்தை நீ சுத்தப்படுத்தாத வரைக்கும், உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீ பரிசுத்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்காத வரைக்கும் கண்டிப்பா நான் உன் கூட இருக்க மாட்டேன். உனக்கு எந்த நன்மையும் வராது. யாருக்கும் தெரியாம இருக்கும், யாருக்கும் தெரியாம இருக்கும். யூதா 11வது வசனம், யூதா 11வது வசனம், யூதா 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ. ஆரம்பமே பாருங்க, அமர்க்களமா ஆரம்பிக்குது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, வஞ்சகத்திலே விரைந்து ஓடி, கோரா எதிர்த்து பேசின, கோரா எதிர்த்து பேசின, பாவத்திற்குள்ளாகி, பாவத்திற்கு. இந்த 3 பேருடைய வாழ்க்கையை யூதா கோடிட்டு காண்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் யாருடைய வாழ்க்கை? காயினுடைய வழி. வாட் இஸ் காயினுடைய வழி? ஒரு நாள் நான் அதை செய்தி கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு தெளிவாக காயினுடைய வழி என்னன்னு. நீங்களும் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க, காயின் என்ன செய்தான், காயினுடைய வழி என்ன, நீங்கள் அதை யோசித்து கொள்ளுங்க. 2வது பிலேயாமுடைய வஞ்சகம், ஏமாற்றின காரியங்கள், பிலேயாமுடைய வஞ்சகம் 2வது. 3வது காரியம், அதைத்தான் இன்னைக்கு லேசா தொட போறேன்னா. இவ்வளவு நேரம் மெசேஜ் முடிஞ்சது, லைட்டா ஒரு 5 நிமிஷம் நான் தொட்டுட்டு முடிக்க போறேன். கோரா என்னது? இல்ல எனக்கு கேட்கல. எதிர்த்து பேசின. அப்ப எதிர்த்து பேசுறது பாவமா? யார் எதிர்த்து பேசுறவங்களா எல்லாரும் பார்த்து ஒரு நாள் பரலோகம் பாவம்னு சொல்ல போறோம். ஏன்? மொத்தம் நரகத்து போப்பதான் எதிர்த்து பேசுனதெல்லாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசா இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா திருப்பி இல்லம்மா நான் நாளைக்கு செய்யறேம்மா அப்புறம் செய்யறேம்மான்னா உடனே 2 விரலையும் வாயில வச்சு ஒரு கிழிச்சு அட்டி வைப்பாங்க. அம்மா பேசுறேன், நீ எதிர்த்து பேசுறியா? அந்த அளவு உனக்கு தைரியம் வந்துட்டா? நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்ட போது ஜெபம் பண்றதுக்காக வாலிப சகோதரர்களோடு போகும்போது அவங்க முதல்ல சொல்லி கொடுத்த காரியம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ ஜெபம் பண்ண வந்திருக்கிற, இனிமே நீ எதிர்த்து பேசக்கூடாது யாரையும்.